ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின்கிறார் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 528 ஆரம்பிக்கிறது. மனக்கலப்பில்லாத உயிர் உணர்வு. அந்த உயிர் மனசின் கலப்பு இல்லாமல் மனசின் எண்ணங்கள், இந்த எண்ணங்களின் விளைவாக ஏற்படும் கர்மா ஆகியவற்றின் பந்தம் இல்லாமல் தனியாக இருப்பதை உணர்வதுதான் அத்வைத மோட்சம். அது ஜடஸ்திதி அல்லவே அல்ல. ஜீவன் என்பதே உயிர் என்பதாய் இருக்க, அந்த உயிர் தத்துவம் எப்படி ஜீவன் இல்லாத ஜடமாக இருக்க முடியும்? பின்னே மனசின் கலப்பு இல்லாமல் அது மாத்திரம் இருந்த ஸ்திதிகளான நித்திரையிலும் மூர்ச்சையிலும் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல் ஜடம் மாதிரி தானே கிடந்தோம். உணர்ச்சி இல்லாமல் ஜடம் மாதிரி கிடந்தோம் என்பது வாஸ்தவம் அப்பா. ஆனால் இப்படி இருந்தது மனசுதான், உயிர் இல்லை. மனசின் கலப்பில்லாத ஸ்திதி என்று நீயே சொன்னபடி மனசு அப்போது உயிரை விட்டு பிரிந்திருந்தது. அதனால் உயிரின் ஜீவசக்தி மனசில் இல்லாமல் இருந்தது. இக்காரணத்தாலேயே மனசுதான் ஜடமாயிற்று. உயிர் அப்பொழுதும் ஜீவசக்தியோடு இருக்கத்தான் செய்திருக்கிறது. அதனால்தான் ஹிருதயம், சுவாச கோஷம் முதலானவற்றை அது வேலை செய்ய வைத்திருக்கிறது. இப்பொழுது பகவான் செய்கிற பெரிய மாயையிலே நம் எல்லோருக்கும் மனசின் உணர்ச்சியே புரிந்து கொள்ள முடிகிறது. மனசால் எதை உணர முடியுமோ அதையே நமதாக கிரகித்துக் கொள்ள முடிகிறது. அதனால்தான் மனஸ் நின்ற பின் உயிர் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு எது புரிவிக்கும் கருவியாய் இருக்கிறதோ அது வேலை செய்யாமல் நின்று போனவிட்டு எதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் லோகம் தெரியாமல் போகிறார் போல் நம் மனஸ் வேலையை நிறுத்தியவுடன் நம்மால் எந்த அனுபவமும் பெற முடியவில்லை. அதனால் ஜடமாகி விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் நிஜமாகவே லோகம் இல்லாமல் போய்விட்டதா என்ன? கடிகாரம் நின்று போய்விட்டால் நமக்கு டைம் தெரியவில்லை. அதனால் காலமே நின்று போனதாகுமா என்ன? மனஸ் போன பின் உள்ள உயிர் தத்துவத்துக்கும் உணர்ச்சி இருக்கிறது. அதுதான் சத்தியமான சாஸ்வதான உணர்வே, பேருணர்வு என்று அதைத்தான் சொல்கிறார்கள். சைத்தன்யம், ஞானம் என்பதும் அதைத்தான். அதற்கு ஞானம் இருக்கிறது என்பது கூட சரியில்லை. அதுவே ஞானம், சைத்தன்யம், சித்ஸ்வரூபம், சின்மாத்திரம் என்றும் சொல்வார்கள். இங்கிலீஷிலும் அழகாக சொல்கிறார்கள். மனஸ் அநேக விஷயங்களை உணர்வதை அது கான்சியஸாக இருக்கிறது என்று சின்ன சி போட்டு சொல்கிறார்கள். ஜீவனுடைய ஜீவனான நிஜ தத்துவம் தானே உணர்வாக இருப்பதை கேபிட்டல் சி போட்டு கான்சியஸ்னஸ் என்கிறார்கள். மனசு இல்லாத போதும் அதற்கும் மேலான நம்முடைய உயிர் தத்துவமாயிருப்பதுதான் நிஜத்தில் நாமாக இருக்க வேண்டும். அதை அண்டியே தனக்கு ஜீவக்கலையை பெறுகிற மனசு நிஜ நாமாக இருக்க முடியாது. உடம்பும் இப்படியே நிஜநாமாக இருக்க முடியாது. மனசு இல்லாமல் நாம் இருக்கிற நிலை உண்டு. ஆனால் உயிர் இல்லாமல் இருக்கவே முடியாது என்பதாலேயே உயிர்தான் நாம் என்றாகிறது. ஏனென்றால் மனஸ் நாம் என்றால் தூக்கத்திலே அது இல்லாததால் நாமே இல்லை என்று ஆகிவிட வேண்டுமே. அப்படி ஆகவில்லையே. ஆத்ம உணர்வும் மனோ வாழ்க்கையும் இப்படியாக வேறே ஒரு நிஜ நான் இருக்கிறது. அது எப்படி ஞானமயமாய் ஆனந்த பேருணர்வாய் இருக்கிறது என்று நமக்கு தெரியாதபடி மாயையானது மனசின் திரையை போட்டு மனசின் அனுபவங்களை மட்டுமே ஜீவன் தனதாக நினைத்து பெற்று அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கிறது. நிஜ நாமாக இருந்து அதன் உணர்வை அறிய வேண்டும், அதுவாகவே ஆக வேண்டும் என்று நாம் சதா சர்வகாலமும் விரும்பி தவித்து பாடுபட்டு சாதனை ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டு மாயை திரையை போட்டிருக்கும் பகவானிடம் அதை விளக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் நிஜமாகவே மனசுருகி கரைந்து போய்விடும். எது நம்முடைய நிஜஸ்வரூபமோ அந்த ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். தூக்கத்தையும் மூர்த்தியையும் போலில்லாமல் மனசு போனதால் அறிய முடியவில்லை, உணர முடியவில்லை என்று இல்லாமல் அப்பொழுதுதான் இதற்கு மேம்பட்டதாக தன்னைத்தானே அறியும் அறிவாகவும் தன்னைத்தானே உணரும் ஆனந்த சுவானுபூதியாகவும் இருக்கலாம். தன்னை உணர்ந்து அறிவதே அங்கே ஆனந்தம், தானே ஆனந்தம். இப்போது நாம் எதோடு நம்மையே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோமோ அதுவே தான் நாமாக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த மனசுக்கு தன்னை தெரியவே தெரியாது. பிறவற்றை தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு கான்வர்ஸாக, அதாவது எதிர்வட்டாக நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவாக உள்ளபோது தன்னை மட்டும்தான் தெரியும், பிறவஸ்து எதுவுமே தெரியாது. தெரியாதது மட்டுமில்லை, ஆத்மாவுக்கு வேறான பிறவஸ்து என்று ஒன்று இல்லவே இல்லை என்பது ஞான விசாரம் செய்தால் தெரியும். ஆத்மானுபவ நிலையில் வேறொரு வஸ்து தெரியவில்லை என்றால் அது ஒருவன் கண்ணை மூடிக்கொள்ளும் போது லோகம் வெளியில் இருந்து கொண்டே இருந்தாலும் அவனுக்கு மட்டும் தெரியாமல் போவது போல் மட்டுமில்லை,
சத்தியமாகவே ஆத்மாவுக்கு வேறாக எதுவும் இல்லை. அதிலிருந்தே மாயையால் ஜீவ மனஸ் அதற்கு செயற்களமாயுள்ள ஜெகத் முதலியவை கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. கற்பிக்கப்பட்டவை என்பதால் அவை அடிப்படையில் தாமே சத்தியமானவை அல்ல என்றாகிவிடுகிறது. நம்மிடமிருந்து ஒரு மாய தோற்றம் உண்டானால் அந்த தோற்றம் நாம் இல்லை தானே. அதாவது நம்மையே வேறே யாரோ என்று எண்ணிக்கொள்ளும்படியாக நம்மிடம் ஒரு வேஷம் கற்பிக்கப்பட்டால் அந்த வேஷம் நிஜமாக நாமல்ல அல்லவா? ஆனாலும் நாம் இல்லாமல் அந்த வேஷம் உண்டாக முடியாது. அதை கல்பிக்க ஒரு அடிப்படை இருந்தால்தான் இதன் மேல் அதை ஏற்றி காட்ட முடியும். ஆச்சாரியால் இதை அத்தியாசம் என்று சொல்வார். சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்கள். சப்ஸ்ட்ராட்டம் என்கிற அடிப்படையில் அதிஷ்டானம், அதன் மேல் அத்தியாசமாக இன்னொன்று ஏற்றி காட்டப்படுகிறது. வேஷம் போட ஒரு ஆசாமி இல்லாவிட்டால் வேஷமே இல்லை என்கிறது போல அதிஷ்டான ஆத்மா இல்லாமல் அதன் மேல் அத்தியாசமாக ஆரோபணம் செய்யப்படுகிற, அதாவது ஏற்றுவிக்கப்படுகிற, தோற்றுவிக்கப்படுகிற மாயா மனசும் மாயமான ஜகத்தும் இல்லை. ஆனால் ஆத்மா அவற்றில் இல்லவே இல்லை. வேஷத்துக்குள்ளே நிஜ ஆசாமி கொஞ்சமாவது இருக்கிறானா? வேஷத்தை கலைத்த பின் அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்த பேர், அதன் கதை எதுவுமே துளிக்கூட இவனுடையதாக இல்லாமல் போய்த்தானே விடுகின்றன. அப்பொழுதும் இவன் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் தானே இருந்தபடிதானே இருக்கிறான். வேஷத்திலே நிஜ ஆசாமி கொஞ்சமாவது இருந்தால் வேஷம் போன பிற்பாடு அந்த கொஞ்சமும் போய் இவன் மூலியாக இருக்க வேண்டுமே, அப்படி காணோமே. இதே மாதிரி தான் ஆத்மாவில் மாயா கல்பிதமாக, அதாவது வேஷமாக ஏற்பட்ட ஜீவ ஜகத்துக்கள் ஆத்மா என்று இருக்கவே முடியாது என்றாலும் ஆத்மா இவற்றிலே இல்லை. இதைத்தான் பகவான் மதஸ்தானி சர்வபூதானி ச பூதானி ந சஹ அகம் தேஷு அவஸ்திதः, அதாவது சர்வபூதங்களும் என்னிடமே இருப்புடையன, ஆனால் நான் அவற்றில் இல்லை என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.